பிரெக்னெண்டா இருக்கீங்க. உங்க டாக்டர் குடுக்குற ஃபர்ஸ்ட் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட். ஆனா அந்த ஃபோலிக் ஆசிட் நீங்க எடுக்கிறது ஜென்யூனாவே இல்ல நிஜமாவே உங்க பாடிக்குள்ள ஆக்டிவா அது வேலை செய்யுதான்னு எப்படி தெரியும்? இந்த வீடியோல அதோட இம்பார்ட்டன்ஸ பத்தி பேச போறோம். 2வது எதுக்காக அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிடணும்? அதுவும் டாக்டர்ஸ் வந்து முக்கியமா பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போதே அத எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு என்னலாம் காரணம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க பீரியட்ஸ ஸ்கிப் பண்ணா தானே உங்களுக்கு பிரெக்னன்சின்னே தெரியும். அதுக்குள்ளேயே குழந்தையோட பிரெயினும், ஸ்பைனல் கார்டும் ஃபார்மேஷனே முடிஞ்சு போயிடும். இந்த ஸ்பெசிஃபிக் காரணத்துக்காக தான் உங்க டாக்டர் வந்து நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ண போறீங்கனாலே ஒரு 2, 3 மாசம் முன்னாடியே இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா உங்க பீரியட்ஸை நீங்க ஸ்கிப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணா அது 4 வாரம் இல்லையா? குழந்தையோட பிரெயினோ முதுகு தண்டு அதோட ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் ஆஃப் கன்செப்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூரல் பிளேட் அப்படின்னு சொல்ல ஒரு செட் ஆஃப் செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நியூரல்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஸோ அந்த நியூரல் பிளேட் ஃபார்ம் ஆகுது 16வது நாள், அதாவது கன்சீவ் ஆகி 16th டே. அது ஒரு பிளேட் மாதிரி ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த 2 ஷீட் மாதிரி இருக்கிறது செல்ஸ் எல்லாம் உள்ள டர்ன் ஆகுது டே 18. அப்புறம் அதோட சென்டர் பார்ட் வந்து ஃபியூஸ் ஆறுதுன்றது ஒரு டியூப் மாதிரி இருக்கும்ல. அந்த டியூப் மாதிரி இருக்கிறதுல அந்த சென்டர் பார்ட் ஃபியூஸ் ஆகுது ஒரு டே 22 to 23 நடக்கும். இந்த சென்டர் பார்ட் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிற பகுதி ஃபியூஸ் ஆகிறதுக்கு 25 ஆகும். கீழே இருக்கிற பகுதி வந்து ஒரு 28, அதாவது ஒரு 3லேருந்து 4 வாரம் ப்ரெக்னன்சி அதாவது கன்சீவ் ஆனதுலேருந்து நடந்து முடிச்சிடும். இதில் இந்த ப்ராசஸில் ஏதான ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்தால் குழந்தையோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, அதாவது ஸ்கல் பகுதி, மண்டோட பகுதியாக இருக்கட்டும், அதில் வந்து ஏக்ரேனியா இல்லை சரியாகவே ஃபார்ம் ஆகல, ஏனன்கெஃபலின்னு சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா முதுகு தண்டு ஸ்பைனா பைஃபிடா இல்லைனா ஓப்பன் நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்பைனில் வெள்ளை ஸ்கின் பகுதியில் டிஃபெக்ட் இருக்கிறத பார்க்குறது உண்டு. சரி, இதுக்கும் பின்ன ஃபோலிக் ஆசிட்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் வந்து டைரெக்டாகவே நம்மளோட டிஎன்ஏ சிந்தசிஸ், அதாவது இது எல்லாமே செல்ஸ் தானே டிவைட் ஆகி ஃபுல்லாக ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் முக்கியமான வேலையே இந்த டிஎன்ஏவும் செல் டிவிஷனை கரெக்டாக நடத்தி வைக்க வேண்டியது அதோட ஃபங்க்ஷனே. இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஃபோலிக் ஆசிட், அது ஒரு ஃபோலேட்டுன்னு வச்சுப்போமே, இல்லை ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாகவே நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, டாக்டர் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், நான் நிறையா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸுன்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்றேன், நான் இப்போ ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், நான் ஏன் டேப்லெட் எடுத்துக்கணும், நான் டேப்லெட்டே எடுத்துக்காமல் ஐ வாண்ட் டு சப்ளிமெண்ட் மை செல்ஃப் வித் ஒன்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் என்னன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே இதை மிஸ் பண்ணிடுறோம். நீங்கள் எடுத்துக்கிற டயட்ல இருக்கிற ஃபோலேட், அதாவது உங்களோட கிரீன் லீஃபி வெஜிடபிள், அதாவது கீரை, காய்கறி, நட்ஸு, சீட்ஸ், இல்லை சுண்டல், பருப்பு, அதில் இருக்கிற ஃபோலேட்ஸ் ஆகட்டும், இல்லை நாங்கள் கொடுக்குற ஃபோலிக் ஆசிட் ஆகட்டும், இட் இஸ் நாட் ஆக்டிவ் ஃபார்ம். அது ஒரு ஆக்டிவ் ஃபார்மே கிடையாது. அதாவது அது இன்ஆக்டிவ் இல்லை பாசிவ் ஃபார்மில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் டாக்டர்? அப்படின்னா அந்த டேப்லெட் எதர் நீங்கள் டேப்லெட் மூலியமாக நாங்கள் கொடுக்குற ஒரு 4 மில்லிகிராமோ இல்லை 5 மில்லிகிராமோ நீங்கள் டேப்லெட்டாக எடுத்தாலும் சரி, நீங்கள் பழமோ காய்கறியில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அது ஆக்டிவாக வேலை செய்ய போகிறதில்ல. அப்படின்னா என்ன நடக்கும்? உள்ள அந்த ஃபோலிக் ஆசிடோ இல்லை ஃபோலேட்டோ உள்ளே போயிட்டு நம்ம பாடியில் நிறைய என்சைம்ஸ் தேவைப்படுது. அந்த நிறைய ஒரு என்சைமேட்டிக் ப்ராசஸ் நடக்கும். டைஹைட்ரோஃபோலேட் அதுலேருந்து டெட்ரா, அதாவது 2லேருந்து 4 டெட்ராஹைட்ரோஃபோலேட்டுன்னு மாற்றத்துக்கு ஒரு என்சைம் வேணும். அந்த டெட்ராஹைட்ரோஃபோலேட்லேருந்து மித்தைல் டெட்ராஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ்னு இன்னொரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வச்சு தான் மித்தைல் ஃபோலேட்டுன்ற ஆக்டிவ் ஃபார்மே ஃபார்ம் ஆகும். இதில் இத்தனை ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்ம வெறும் ஒரு டேப்லெட் சாப்பிட்டோன்னா உடனே அது போய் ஆக்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு, அதாவது ஒரு யூஎஸில் அவுட் சைட் இந்தியா, யூஎஸ் அண்ட் யூகே பாப்புலேஷனில் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணதில், யூ வில் நாட் பிலீவ் when I tell you 60% ஆஃப் பாப்புலேஷனுக்கு அந்த என்சைம் நான் சொன்னேன்ல மித்தைல் டெட்ராஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ், அந்த என்சைமில் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா மோர் தென் பாதிக்கு மேலே இருக்கிற பீப்புளுக்கு அந்த என்சைம் சரியாகவே ஃபங்க்ஷன் ஆகலை. அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஃபோலேட்டும் ஃபோலிக் ஆசிடும் சாப்பிட்டாலும் அது ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட்டே ஆக போகிறது இல்லை. அப்படின்னா எங்கேருந்து பேபி அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? இதுவே எங்களுக்கு தெரியாதே டாக்டர், பின்ன அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, நிறைய ரீசர்ச்சில் இப்போ வெறும் ஃபோலிக் ஆசிடும் இல்லை ஃபோலேட்டும் சாப்பிடாம மித்தைல் ஃபோலேட், அதாவது அந்த ஆக்டிவ் ஃபார்மே இப்போ அவைலபிளாக இருக்குது. அது நம்பர் 1 பாயிண்ட். அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை 2வது, இன்னொரு இப்போ ரீசெண்டாக வந்த ரீசர்ச்சில் ஃபோலேட் ரிசெப்டார் ஆன்டிபாடிஸ், அது எதான சரியாக ப்ராப்ளமா இல்லை, அந்த ரிசெப்டார் ஆன்டிபாடிஸில் ஃபோலிக் ஆசிட் லெவலில் எதான ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டும் வந்திருக்கு. ஏன்னா இந்த 2த்துல மதருக்கு எதான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தான் இந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் வெளிலேருந்து கொடுத்தாலும்
அது பேபிக்கு எந்த பெனிஃபிட்டும் கொடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் தாண்டி பேசிட்டோமா, பின் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் எடுக்கணுமா? இல்ல அப்படின்னா ஃபோலேட் நம்ம டேப்லெட் எடுத்தாலும் சரி, இல்ல ஃபோலிக் ஆசிட் நம்ம வந்து டயட் வழியா எடுத்தாலும் சரி, அது ஆக்டிவா மெட்டபலைஸ் ஆகுதுன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட், ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மிஸ்கேரேஜஸ் அவாய்ட் பண்ணும். ஆல்சோ cleft lip அண்ட் பேலட் வர வாய்ப்புகளும் கம்மி பண்ணும். இதை தாண்டி சர்டன் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ்க்குமே ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியறதுன்றது இந்த ஒரு டேப்லெட்னால. ஸோ இதை தாண்டி யூஸ்வலாக ரெக்கமெண்டட் டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ரிஸ்க் மதர், எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லைன்னா ஒரு 400 மைக்ரோகிராம் இல்லை 4 மில்லிகிராமே போதும். இதுவே அம்மாவுக்கு வந்து எபிலிப்சி இருக்குது, சீஜர் டிசார்டர் இருக்குது, அவங்க எதனா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க ஃபிட்ஸுக்கு அப்படின்னா, இல்லை ப்ரீவியஸ் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்கு ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட், இல்லை பேபி அப்நார்மலாக பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரக்சரில் எதனா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு 500 மைக்ரோகிராம் இல்லை 5 மில்லிகிராம் நாங்கள் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஃபோலிக் ஆசிட் எதுக்காக கொடுக்குறோம்னு தெரியும். அண்ட் ஆல்சோ அது பேபியோட செல் டிவிஷனும் டிஎன்ஏக்கும் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஏபிள் டு கிளாரிஃபை அ லாட் ஆஃப் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் ரிகார்டிங் ஃபோலிக் ஆசிட்.